இயற்றும்போது புலவர்கள் பல அழகை செய்வார்கள். அதில் அங்கதம், அதாவது வசைப்பாடுதல் என்பதும் ஒரு அழகு தான். புகழ்வதைப் போல பழித்தல் தான் அங்கதம் எனப்படும். இது வெண்பாவில் மட்டும்தான் பாட வேண்டும். இந்த அங்கதம் என்று சொல்லக்கூடிய வசைப்பாடுதல் 2 வகையில் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். செம்பொருள் அங்கதம், அதாவது நேராகவே வசைப்பாடுவது. பழி கரப்பு அங்கதம், அந்த பழி சொல்ல கரப்புனா மறைத்து வசைப்பாடுவது. நேரடியாகவே வசைப்பாடுதுன்னா செம்பொருள் அங்கதம், கொஞ்சம் மறைச்சி வசைப்பாடுனா அது பழிகரப்பு அங்கதம். இப்போ செம்பொருள் அங்கதத்துக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு புலவர் இருந்திருக்கிறார். அந்த புலவருடைய வீட்டிற்கு அருகில் ஒரு அம்மா இருந்திருக்காங்க. அந்த அம்மா மெதுவாகவே பேச மாட்டாங்க, எல்லாம் சத்தம் போட்டே பேசுவாங்க. புலவர் ரொம்ப அமைதியானவர். அக்கம் பக்கத்து உள்ளவர்களும் எவ்வளவோ சொல்லியும் கூட அந்த அம்மா தன்னுடைய பேச்சினுடைய ஒலியை மட்டும் அவங்க குறைச்சபாடு இல்லை. அவங்களுக்கு ஒரு மகன் இருந்திருக்கிறான். அந்த மகனை பாலா 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 என்று சத்தம் போட்டு கூப்பிடுறதுலையே அக்கம் பக்கத்து உள்ளவங்களும் வேலை செய்ய முடியல, புலவருக்கும் கவிதை எழுதுவதற்கு அது பெரிய தடையாக இருந்தது. அவரும் போய் சொல்லி எல்லாம் பார்த்தார். அந்த அம்மா கேட்குறாப்புல இல்லை. உடனே அவர் வந்தார். தனது எழுதுகோலை எடுத்து உடனே எழுத ஆரம்பித்தார். ஒரு நேரிசை வெண்பாவை. பாலா பாலா என்றே கத்துகின்ற பாவிமகள் காலா காலத்திலே இவ்விடத்தை காலி செய்து ஓடும் நாள் எந்நாளோ அந்நாளே இங்குள்ளார் வீடும் அமைதி பெறும் நன்கு. இது அற்புதமான நேரிசை வெண்பா. ஏர்சிறி வெண்டலை வெண்சிறி வெண்டலை வரும். ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பினால் முடியும். ஈட்டடி முச்சுராய் வரும். 2ஆம் அடியினுடைய இறுதியிலே தனிச்சொல் பெற்று வரும். இவெல்லாம் வெண்பாவுடைய இலக்கணம் பூரா முழுவதும் பெற்று நேரடியாகவே அந்த அம்மாவை வசைப்பாடக்கூடிய ஒரு அற்புதமான அங்கத செய்யுள் தான் இது. இதே போல் காளமேக புலவரும் பாடியிருக்கிறார். முன்குடுமி சுருக்க விழுந்த சோழியா, சோற்று பொறுக்கு கலைந்த வாயா, திருக்குடந்தை கோட்டானே, நாயே குரங்கே, உனை உறுத்தி போட்டாலே வேலையற்று போய், உன்னை உறுத்தி பெற்று போட்டாலே வேலையற்று போய் என்று அவர் பாடிய அங்கத செயல் ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.